என்னம்மா, என்னாச்சு? ஹாஸ்பிடல் போயிட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தல்ல, அப்புறம் எதுக்கு வாமிட் பண்ணிட்டு இருக்க? ஜுரம் ஏதாவது அடிக்குதா? அதுமா நான் அதுமா எனக்கு சித்தி நான் சித்தி அது ஒண்ணும் இல்ல சித்தி. அவ ஊசி போட்டு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே எடுக்கல. இவ்ளோ நேரம் ஸ்டேஜ்ல வேற நின்னுட்டு இருந்தால, அதனால கூட அவளுக்கு வாமிட் வந்திருக்கும். அவ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா. என்னமோ பண்ணுங்க போங்க. இசை, என்ன இசை அழுதுகிட்டு இருக்க? என்ன என்னாச்சு? சொல்லு, என்ன ஆச்சு? நிச்சயம் தான் வர்ஷினி சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப எதுக்கு அழுகுற? நான் நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழல விஷால். இனி இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இசை, நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால மாத்த முடியாது, அப்புறம் எதுக்கு பயப்படுற? என் பயம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது விஷால். அத்தை என் ஜாதக விஷயத்துல எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். இதுல வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. இது பாரு, நடந்ததுக்கு வர்ஷினி மட்டுமே காரணம் இல்லையே. அத்தை வர்ஷினிய ரொம்ப நம்புறாங்க விஷால். ஜாதக விஷயத்துல நான் அத்தைய ஏமாத்திட்டேன்னு என் மேல கோவமா இருக்கிற அத்தை வர்ஷினி விஷயத்துல எப்படி நடந்துப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இசை, இந்த பாரு, நடந்ததுல ராகவ் வர்ஷினியோட தப்பு எதுவுமே இல்ல. எனக்கு என்னன்னா, அந்த ஸ்ரீஜாவோட முகத்திரையை கிழிச்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். வர்ஷினி நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டோட மருமகளா மரியாதையோட அம்மா வரவேற்கணும். அதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். என்ன நம்பு இசை, நான் இருக்கேன். என்ன இசை யோசிக்கிற? அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விஷால். இந்த விஷயத்துல உன்னை தவிர என்னால வேற யார நம்ப முடியும் சொல்லு? அப்புறம் என்ன, நீ எதையுமே யோசிக்காத, ஓகே? இந்நேரம் வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணி இருந்து வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளில தெரிஞ்சிருந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷம் சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு சித்தப்பாவா அதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. கண்ணை தொடச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் விஷால். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு நிஜமாவே நிம்மதியா இருக்கு. சரி, டைம் ஆச்சு, தூங்கலாம்.